அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். நம்ம லக்கி அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். நம்மளுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா, எல்லோரையும் ஜாதகம் பார்க்க வைக்கிறதுக்காக எந்த வீடியோவும் இது வரைக்கும் நான் போட்டதில்லை, இனி போட போகிறதும் இல்லை. இதை பார்க்குற அத்தனை பேரும் அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க விஷயத்தில் அழகாக முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாகவே இருக்குது. ஆனால் இது கடைசி வரைக்கும் அப்படியே தொடர்றதுக்கான வகை தான் நானும் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் அழகாக இதை பார்க்குறீங்க, யூஸ் பண்ணுங்கள். நீங்கள்லாம் கொஞ்சம் எல்லோரும் கீழ்நிலையில் இருக்கிறவங்க மேலே ஆல்ரெடி மேல்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு கை கொடுங்க அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இப்போது நம்மளுடைய விஷயத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேச போகிறோம். நிறையா கிளைண்ட் நேரடியாக வரும்போது, அண்ணா இந்த வீடியோ போடுண்ணா, இந்த வீடியோ எப்போனா சொல்லுவீங்க, இதெல்லாம் சொன்னால் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும்போதுன்னு நேரடியில் வர கிளைண்ட்ஸ் நமக்கு கொடுத்த விஷயத்துக்காகவும் அதுக்காக தான். நிறைய பேர் கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஒரு கண்டென்ட் வேணுமோ, இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களோ கமெண்ட்டில் கூட போடுங்க. நிச்சயமாக நான் டைம் கிடைக்கும்போது அதை எடுத்து உங்களுக்காக ஒரு வீடியோவை நான் பண்ணித்தரேன். ஓகேவா? இப்போ நிறையா தாய்மார்களுடைய கோரிக்கை, ஓகேவா, நிறைய தாய்மார்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் நகை அடகு வச்சோம், ரொம்ப வருஷம் ஆச்சு சார், என் புள்ள பிறந்தப்போ வச்சேன் சார், 10 வருஷம் வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கேன் சார், திருப்பவே முடியல அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கலாம், ஏன் வீடியோ பார்க்குற நீங்களாக கூட இருக்கலாம். அப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தங்க அடகு வச்சோம் இன்னும் திருப்ப முடியல, தங்க நகை சேர மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா சார், பரிகாரம் இருக்கா சார்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரு, எப்போ வாங்கணும், எந்த நட்சத்திரங்கிறதெல்லாம் தனித்தனி கணக்கு முறையில் இருக்குது. தனி நம்பர் ஜாதகம் ஆய்வு பண்ணும்போது நம்ம அழகாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போங்க, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் விஷயத்தில் ஒன்று பண்ணுங்கள், அடகு வச்ச நகையில் ஒரு தொகை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கணும், நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் ஜாதகம் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டை ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. அப்போது நம்மளுடைய தலைப்போட நோக்கம் இன்றைய இந்த வீடியோவோட விளக்க பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, நகை அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கும் விரைவில் திருப்புறதுக்கும் திருப்பிய பின்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள் தங்க குட்டிகளா, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நகை திருப்பணும், ஓகே. இப்போ நீங்கள் 10 பவுன் வச்சுருக்கீங்க, இல்லை 5 பவுன் வச்சுருக்கீங்க, இல்லை 20 பவுன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மொத்தமாக நம்ம திருப்ப முடியாது, சின்ன சின்ன விஷயமா திருப்பலாம் இல்லையா? அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 7 நாட்கள் கொடுக்கப்பட்டிருந்தா கூட திங்கக்கிழமை அன்றைக்கி தான் இந்த பரிகாரம் பண்ணணும். ஏன் திங்கக்கிழமை? கண்டிப்பாக லாஜிக் இல்லாமல் இங்கே மேஜிக் இல்லை இல்லையா? மற்ற நவகிரகங்களில் 9 நவகிரகங்களில் ரொம்ப ஸ்பீடாக டக்குன்னு ஒரு வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போகிற கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மட்டும்தான். ஒரு வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போகக்கூடிய ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய கிரகம் சனி. 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சியாக வரும். சந்திரன் எப்போ கேட்டிங்கன்னா 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆவார். புரியுது இல்லைங்களா? அப்போ ரொம்ப விரைவில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா சந்திரனோட நாளான திங்கக்கிழமை அன்றைக்கி இந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்போ திங்கக்கிழமை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் நான் நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ திங்கக்கிழமை அன்றைக்கி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. திங்கக்கிழமை எந்த டைம் சார் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா 1லேருந்து 3 மணிக்குள்ளே குளிகை நேரம் வரும். புரியுது இல்லைங்கன்னா? திங்கக்கிழமை வரக்கூடிய குளிகை நேரத்தில் நீங்கள் ஒரு 10 பவுன் வச்சுருக்கீங்கன்னா கடைசிக்கு 1 கிராமாவது நீங்கள் போய் அசலுக்கான ஒரு தொகையை செலுத்தலாம் அல்லது மீட்கலாம். புரியுது இல்லையா? வட்டி கட்டிகிட்டே இருக்காமல், வட்டி கட்டிடக்கூடாதுங்க, அசலில் கட்டணும். இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10,000 ரூபா அசலில் வச்சுக்கோங்க, இல்லை 1 லட்ச ரூபா அசலில் வச்சுக்கோங்கிற மாதிரி நீங்கள் போய் கொடுக்கணும். இல்லை ஒரு சின்ன மூக்குத்தியாவது திருப்பிக்கிற சின்ன கம்மலாவது திங்கக்கிழமை அன்னைக்கு, அது வளர்பிறை திங்கக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. வளர்பிறை திங்கக்கிழமை மாதத்தில் 2 டைம் வருது இல்லையா? அப்போ மாதத்தில் 2 டைமாவது இந்த அமைப்பு வருது. நான் குறிப்பிட்ட 10 வருஷத்துக்கு ஒருக்கா வருதுன்னு நல்லா எதுவுமே சொல்லலை, மந்த்லி வரக்கூடிய வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போது திங்கக்கிழமை அன்றைக்கி வரக்கூடிய குளிகை நேரத்தில் பொண்ணுட்டு போயிட்டு ஒரு சின்ன தொகை கொடுத்து ஒரு சின்ன கம்மலாவது நீங்கள் திருப்பிட்டு பாருங்கள். விரைவில் ஒரு 10 மாதத்துக்குள்ளேயே, 2 மாதத்தில் டிஃப்ரெண்ட்டு, ஒரு 10 மாதத்துக்குள்ளேயே நகைகள் உங்களுக்கு ரிட்டன் ஏன்னா குளிகளை எது பண்ணாலும் திரும்ப பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குளிகளை போய் நம்ம அடகு வச்ச நகையை மீட்டுட்டோம்னா திரும்ப நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். சந்திரனா ரொம்ப வேகமாக நடக்குங்கிறக்காக தான் இந்த பரிகாரத்தை நான் கொடுத்துருக்கேன். தவறைக்கூட குளிகை நேரத்தில் கொண்டுட்டு போய் நீங்கள் அடகு வைக்காமல் பார்த்துங்க. இதை நம்ம சொல்லவே முடியாதுங்க. சில பேர் ஹாஸ்பிட்டலுக்காக வைக்கிறாங்க,
சில பேர் ரொம்ப எமர்ஜென்சிக்கு வைக்கிறீங்க. அதனால் நான் நகை அடமானம் வைக்கிறதுக்கான நாள் இதுன்னு கேட்டுறாதீங்க. அது இருந்தால் கூட அது அவசரத்துக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்ச டென்ஷன் ஆயிடும். அதெல்லாம் விட்டுருங்க. திருப்புறக்கான டைம் தான் இப்போ நான் சொல்கிறேன். புரியுது இல்லையா? இது நீங்கள் பண்ணணும். இப்போ அடகு வச்ச நகை திருப்பிட்டீங்க. அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அடகு வச்ச நகையை நீங்கள் எத்தனை பவுன் திருப்பினாலும் சரி, 10 பவுன் இருந்தாலும் சரி, 5 பவுன் இருந்தாலும் சரி, 1 பவுன் இருந்தாலும் சரி, அந்த பவுனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மண் சட்டி வாங்கிக்கிறீங்க. அந்த சின்ன மண் சட்டி முழுக்க பன்னீர் ஊற்றிக்கிறீங்க. ஒரு சின்ன மண் சட்டி முழுக்க பன்னீர் ஊற்றிக்கிறீங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. மஞ்சளும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கி நைட்டு நீங்கள் எந்த அன்றைக்கி நீங்கள் அடமானம் வச்சு நகை திருப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்க்குற அன்றைக்கி நீங்கள் திருப்பி இருந்தாலும் சரி, அந்த திருப்பின நகையை அந்த பன்னீருக்குள்ளேயும் மஞ்சளுக்குள்ளேயும் போட்டு ஊற வச்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சு பாதுகாப்பாக வச்சுங்க. பூஜை ரூமில் வச்சு இனிமேல் இந்த நகை அடமானத்துக்கு போகாமல் அடுத்தடுத்த செல்வ நிலையில் எனக்கு சேரணும், பொருளாதார சேர்க்கைகளை சேரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நகை அடகு கடைக்கு போயிட்டு வரும்போது அங்கே நிறைய நெகட்டிவிட்டியும் இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும். அது அப்படியே சில பேர் போடுறாங்க, அவசரமாக டக்குன்னு வாங்குறாங்க, டக்குன்னு போடுறாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சுத்தப்படுத்தி நீங்கள் போடுங்க, நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நைட்டு முழுக்க ஊற வச்சு அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இந்த பன்னீரும் மஞ்சள் எடுத்து அழகாக உள்ளுக்குள் இருக்கிற தங்கத்தை எடுத்துக்கிறீங்க. அதை வந்து அழகாக நீங்கள் வந்து மனசார சாமி கும்பிட்டு இன்னொருக்கா பன்னீரில் நினச்சி அது மேலே நீங்கள் மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுங்க. குரு ஓரையில் போடுங்க. நீங்கள் எந்த நாள் வேணாலும் இருங்க. அந்த நாளில் 2 மணி நேரம் குரு ஓரை வரும், காலையில் சாயந்தரம் வரும். அந்த குரு ஓரையில் அந்த நகையை நீங்கள் போட்டு பாருங்கள். மீண்டும் அந்த நகை அடமானத்துக்கு போவதை தடுக்கக்கூடிய சூட்சம பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஓகேவா? அப்போது எப்படி சுத்தப்படுத்துன்னு சொல்லிட்டேன். ஒரு சில பேர்த்துக்கு நிறைய கொடுத்துருக்கேன். மஞ்சளில் ஊற வைக்க சொல்லியிருக்கேன். மஞ்சள் ஃபுல்லாக கொட்டி அதில் உங்க வைக்க சொல்லியிருக்கேன். சில பேர்த்துக்கு வந்து நான் ஒவ்வொரு தானியங்கள் சொல்லியிருக்கேன். அது அவங்க ஜாதகம். என்ன இதை பார்க்க நம்ம ரெகுலர் கஸ்டமர், ஆனால் எனக்கு நீ இதில் போட்டு பண்ண சொன்னீங்கன்னு வந்துடாதீங்க. உங்கள் தனிநபர் ஜாதகத்தை தனியாக சொல்லியிருக்கேன். இது பொதுவான மக்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். புரியுதா மக்களே? தங்கங்களா, இந்த விஷயத்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக நகை அடமானம் வச்சதும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்த நகை தங்குறதுக்கும் இதை நான் சொல்லியிருக்கேன். இதுபோல் நிறைய நகை சேர்றதுக்கான பரிகாரங்கள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் இடையில டைம் கிடைக்கும்போது அடுத்தடுத்த வீடியோக்களில் நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து பகிர்றேன். ஓகேவா? இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய சகோதரருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கெல்லாம் வந்து இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். சரிங்கண்ணா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குமார். நன்றி, வணக்கம்.